கோவை மாநகர் மாவட்ட மகளிரணி சார்பில் இனிப்புகள் வழங்கப்பட்டது. காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் மகளிரணி சார்பில் நடைபெற்ற நிகழ்வில் கோவை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் துரை செந்தமிழ் செல்வன் மகளிருக்கு இனிப்புகள் வழங்கினார். இதில் மகளிரணி அமைப்பாளர் அன்னம்மாள், மாவட்ட துணை செயலாளர்கள் கோட்டை அப்பாஸ், கல்பனா, பொதுக்குழு உறுப்பினர் சரஸ்வதி, திமுக தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் டாக்டர் மகேந்திரன், பகுதி கழக செயலாளர் சேதுராமன், முன்னாள் மாநில மாணவர் அணி துணை செயலாளர் வழக்கறிஞர் கணேஷ்குமார், மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் கனிமொழி, மகளிர் அணி தலைவர் தீபா, துணை அமைப்பாளர்கள் கௌசி, லதா, ஜானகி, மரகதம், கமலவேணி, கல்பனா, ஜீவா, வழக்கறிஞர் வாசுகி, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகன் கழக தலைவர் அவர்கள் இன்று காலை மகளிரின் உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி பொங்கும் அளவில் ஒரு மாபெரும் வரவேற்பு தகவலை மாபெரும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அந்த அறிவிப்பின்படி மகளிர் உரிமை தொகை என்பது மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போது இந்த 3 மாதங்களுக்கு தேர்தல் வரும் காலத்தில் பல்வேறு சக்திகள் இந்த மகளிர் உரிமை தொகையை முடக்க நினைக்கும் நோக்கத்தில் இருப்பதால் 3 மாதத்துக்கு ஒன்றாக சேர்ந்து 3000 ரூபாயும், அதுபோக கோடைக்கால ஒரு ஊக்கத்தொகையாக 2000 ரூபாய் சேர்ந்து மொத்தம் 5000 ரூபாய் 1,31,00,000 பெண்களின் வங்கி கணக்கில் இன்று காலை வரவைத்துள்ளது. உலக வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய ஒரு தொகை ஒவ்வொரு பெண்களின் வங்கி கணக்கிலும் வைத்த ஒரு அரசாங்கம் உலக வரலாற்றிலேயே எதுவுமே கிடையாது. அந்த வகையில ஸ்டாலின் அவர்கள், அந்த கழக தலைவர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை உலகமே உற்று நோக்கும் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். அதற்கு இங்க கோவை மாநகர் மாவட்டம் சார்பாக மகளிர் சார்பாகவும் அனைவரும் இணைந்து இங்கு கொண்டாடி இனிப்புகள் வழங்கி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மகளிர் முன்னேற்றம் தான் ஒரு குடும்பத்தின் முன்னேற்றம். ஒவ்வொரு குடும்பம் முன்னேறினால் நாடு முன்னேறும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு இந்த கழக தலைவர் அவர்கள் செய்துள்ள இந்த மகத்தான ஒரு அறிவிப்பு உறுதியாக 2026 மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி தான் அமைய போகுது என்பதற்கு மாபெரும் அச்சாணியாக இந்த அறிவிப்பு உள்ளது. இது மிகப்பெரிய அறிவிப்பை மக்கள் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறனர். அதே நேரத்தில் நாங்கள் 6500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இந்த திட்டத்தை உடனடியாக அமலுக்கு கொண்டு வந்து அடுத்த நிமிடம் அனைவரின் வங்கி கணக்கிலும் அந்த பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளது என்பது மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இருந்து இதெல்லாம் நாங்களும் சேர்ந்து மக்களோட சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்காங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வா இருக்கு. இதுக்கு எங்க முதலமைச்சருக்கு நாங்களும் எங்க தாய்மார்களின் சார்பா நாங்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.